हरि ओम गुरुवे शरणम्। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। श्लोका नंबर 45। उपादानं प्रपञ्चस्य ब्रह्मणोऽन्यन्न विद्यते तस्मात् सर्वप्रपञ्चोऽयं ब्रह्मैवास्ति न चेतरत्। व्याप्य व्यापकतामित्या सर्वमात्मेति शासनात्। इति ज्ञाते परे तत्त्वे भेदस्यावसरः कुतः। ஸோ ஆத்ம அனாத்ம டாப்பிக்கு அப்புறம் இப்போ சங்கரர் வந்து என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கார்? அனாத்ம மித்யாத்வம் அப்படிங்கிற டாப்பிக்கை நாம் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அனாத்மா மித்யாத்வம் அப்படின்னு சொன்னால் அன்ரியாலிட்டி ஆஃப் ஆத்மா, அன்ரியல் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஆத்மாவோட ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து அனாத்மா அன்ரியல், ஆத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அனாத்மாவுக்கு சத்தியத்துவம் கிடையாது. இட் இஸ் லெஸ் ரியல் தென் ஆத்மா. ஒரு அனாத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இன்னொரு அனாத்மா எப்படி இருக்கும்? ஒரு அனாத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இன்னொரு அனாத்மாவை பார்க்கும் பொழுது அந்த அனாத்மா இஸ் வெரி வெரி ரியல். எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து கனவு வேர்ல்டு, ட்ரீம் வேர்ல்டு எப்படி ரியலோ, அந்த ட்ரீம் வேர்ல்டுக்கு வந்து எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவனை பயமுறுத்துகிற அளவுக்கு அந்த ட்ரீம் வேர்ல்டுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல. பட் அந்த ட்ரீம் வேர்ல்டு எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அன்ரியல்? வேக்கருடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து அந்த ட்ரீம் வேர்ல்ட் அன்ரியல்.
அது மாதிரி இந்த அனாத்மா இருக்குல்ல, இந்த அனாத்மா மித்யா. எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து? ஆத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து. பாடி ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பாடியே அனாத்மா இல்லையா? அப்போது பாடிங்கிற அனாத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அனாத்மா மித்யா கிடையாது. மைண்டோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்தும் அது மித்யா கிடையாது. ஸோ இந்த அனாத்ம மித்யாத்வம் இதுதான் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற டாபிக். ஸோ சங்கரர் ஏன் இப்போ இந்த அனாத்ம மித்யாத்வத்தை எடுத்துட்டுருக்கார்? எதுக்காக இப்போ நாம் இந்த அனாலிசிஸை இப்போ பண்ணிட்டுருக்கோம்? ஃபைனலாக நாம் அத்வைத்தமை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ எதுக்காக இது பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். தெரியலனா தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அனாத்மா மித்யா அப்படின்னு சொன்னால், அதாவது ஆத்மாவோடு சேர்ந்து அனாத்மாவை நம்மளால் இன்னொன்றுன்னு கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆத்மா மட்டும்தான் கவுண்டபிள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மா மட்டும்தான் இருக்கு. ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு எங்கேயோ கேட்டிருக்கோம்ல. ஏகம் ஏவ அத்விதீயம், இதுக்கு பேர் அத்வைத்தம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சங்கரர் இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, உபனிஷத்துலேருந்து சப்போர்ட்டிங் ஆர்கியூமெண்ட்ஸை நமக்கு எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். இங்கே நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் ரீசனிங் இருக்குல்ல, இண்டிபெண்ட்டாக ரீசனிங்கை நம்மளால் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஆத்மா அப்படிங்கிற டாபிக் வந்துட்டாலே நம்மளுடைய இண்டிபெண்ட் லாஜிக் அண்ட் ரீசனிங் இங்கே ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? உபனிஷத்தில் என்ன டேட்டாலாம் அவைலபிளாக இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நாம் ரீசன் அவுட் பண்ணி நம்மளுடைய விஷயத்தை நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். உபனிஷத்தோட டேட்டா இல்லாமல் எந்த ஆர்கியூமெண்ட்டும் வில் நாட் ஹோல்ட் குட். ஸோ உபனிஷத் பேஸ்டு ரீசனிங்கை இப்போ சங்கரர் பண்ணுறார். 46வது ஸ்லோகம். அதில் நம்ம பார்த்தோம் வியாபிய வியாபகதா மித்யா அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆத்மாக்கும் அனாத்மாக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஆத்மான்னு ஒரு என்டிட்டி, அனாத்மான்னு ஒரு என்டிட்டி இல்லை. ரெண்டு செப்பரேட் என்டிட்டிஸ் இல்லாத காரணத்தினால ஆத்மாக்கும் அனாத்மாக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் ஏதாவது ரெண்டு என்டிட்டி இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப்பே பாசிபிள் இல்லையா? அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? வியாபம் வியாபகம், வியாபிய வியாபகம் அப்படின்னு பார்த்தோம். இந்த பெர்வேடட் ரிலேஷன்ஷிப் இங்கே இல்லை. ஸோ அப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதுவும் மித்யா. ஏன்னா உபனிஷத்து என்ன சொல்கிறது? சர்வம் ஆத்மமயம் அப்படின்னு சொல்கிறது. இதம் சர்வம் யதயம் ஆத்மா. ஸோ அந்த ரெஃபரன்ஸை தான் இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் மென்ஷன் பண்ணுறார். ஸோ இதம் சர்வம் யதயம் ஆத்மா அப்படிங்கிற மந்திரம் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் வருது. இப்போ இதம் சர்வம் ஆத்மா அப்படின்னு சொன்னால் உபனிஷத்துங்க என்ன சொல்கிறது? எதை நீ அனாத்மான்னு சொல்கிறியோ அதுவே ஆத்மா தான் அப்படின்னு நமக்கு இங்கே சொல்கிறது. அப்படின்னா என்னது? என்ன எக்ஸாம்பிள் வச்சு இதை புரிஞ்சுக்கணும்? வேவ் எக்ஸாம்பிள். அலை இருக்குது. அலைங்கிறது என்னது? ஜலம். அப்புறம் அந்த அலையில் நிறைய நுரையா வருமே, அந்த நுரை என்னது? அதுவும் ஜலம். சமுத்திரம் என்னது? அதுவும் ஜலம். நதியெலாம் இருக்கே, அது என்னது? அதுவும் ஜலம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நதியை ஜலம் பரிவேடு பண்ணுறது அப்படின்னு சொன்னால் டஸ் இட் மேக் எனி சென்ஸ்? அப்போது ஜலத்தால் எப்படி நதியை இப்போ பரிவேட் பண்ண முடியும்?
நதின்னு ஒரு செப்பரேட் என்டிட்டி இல்லவே இல்லை. இப்போ ஜலம் வேற நதி வேற அப்படின்னு சொன்னாதான் நாம் வந்து ஜலம் நதியை பர்வேட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ டூவாலிட்டியே இங்கே இல்லை, நதி அப்படின்னு ஒரு செப்பரேட் என்டிட்டியே இங்கே இல்லாத போது வேர் இஸ் தி குவெஸ்டின் ஆஃப் ஒன் பர்வேடிங் தி அதர்? இதுதான் நாம் வந்து அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஸோ எதை வந்து நாம் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோமோ உபனிஷத் சொல்கிறது அது கான்ஷியஸ்னஸ் தான். அப்போ கான்ஷியஸ்னஸ் மேட்டரை பர்வேடு பண்ணுறது இல்லை அப்படின்னு நாம் வந்து அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஏன் கான்ஷியஸ்னஸ் மேட்டரை பர்வேட் பண்ணுறது இல்லை? மேட்டர்னு ஒன்று ஆத்மாவுக்கு செப்பரேட்டாக இல்லவே இல்லை. இப்போ தானே அந்த அலை எக்ஸாம்பிள் சொன்னேன், அதை வச்சு இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்ல. ஸோ இதி ஞாத்தே, இதி ஞாத்தே பரே தத்துவே, இந்த பர தத்துவம், இந்த அல்டிமேட் ரியாலிட்டி, அதை நாம் தெரிஞ்சுட்டோன்னா பேதத்துக்கான பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. பேதஸ்ய, பேதஹான டுவாலிட்டி, டிஃபரன்ஸ், அவசரஹா குதஹா, அவசரஹானா ஸ்கோப்புன்னு அர்த்தம், ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ டிவிஷனுக்கான ஸ்கோப்பே இங்கே இல்லை. வேர் இஸ் தி ஸ்கோப் ஃபார் டிவிஷன்? குத்தகனா எங்கே இருக்குது? பேதத்தை பற்றி எப்படி நம்மளால் இப்போ பேச முடியும்? ஏன்னா இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். அப்படிங்கிற பொழுது டிவிஷன் அப்படிங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 47. ஸ்ருத்யா நிவாரிதம் நூனம் நானாத்வம் ஸ்வமுகேன ஹி, ஸ்வமுகேன கதம் பாசோ பவேதன்ய ஸ்திதே சாத்வய காரணே. போன ஸ்லோகத்தில் வந்து எந்த உபனிஷத்தை ரெஃபர் பண்ணார்? பிரகதாரண்யக உபனிஷத் அப்படின்னு பார்த்தோம்ல. இங்கே வேற ஒரு உபனிஷத்தை ரெஃபர் பண்ணுறார். என்ன உபனிஷத்? ஸ்ருத்யா நிவாரிதம் நூனம் நானாத்வம் ஸ்வமுகேனஹி. என்ன உபனிஷத்தா இது இருக்க முடியும்? கட்டோ உபனிஷத்தை இங்கே வந்து ரெஃபர் பண்ணுறார். ஸோ கட்டோ உபனிஷத்தில் ஒரு வெல் நோன் மந்திரத்தை தான் சங்கரர் வந்து இங்கே வந்து ரெஃபர் பண்ணுறார். என்னது? நேக நானாஸ்தி கிஞ்சன மனசை வேதமாப்தவ்யம் நேக நானாஸ்தி கிஞ்சன. அப்போ ப்ளூராலிட்டியே இல்லை அப்படின்னு கட்டோபனிஷத்தில் நாம் வந்து படித்தோம். டுவாலிட்டியே இல்லை. நானா அப்படின்னா என்ன அர்த்தம்? நானானா என்ன அர்த்தம்? வெரைட்டிஸ்ன்னு அர்த்தம். வெரைட்டிஸ், நானான வெரைட்டிஸ். ந அப்படின்னு வெறும்ன ந அப்படின்னு சொன்னால் தான் இல்லைன்னு அர்த்தம். நானா அப்படின்னா விதவிதமான, பல வகையான அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதுதான். நானா சித்திரகட்டோத்தர ஸ்திதமஹா தீப பிரபாபாஸ்வரம், அந்த நானா தான் இது. ஸோ ப்ளூராலிட்டி. நானா என்னவா? நானா நாஸ்தி அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. நாஸ்தின்னா என்ன அர்த்தம்? நாட் எக்ஸிஸ்டன்ட், இல்லை. ஸ்ருத்யா நானாத்வம் நிவாரிதம். ஸ்ருத்யானா உபனிஷத் இல்லையா? இந்த இடத்துல ஸ்ருத்தினா இந்த இடத்துல உபனிஷத். இப்போ உபனிஷத் என்ன பண்ணுறதா? நானாத்வம் நிவாரிதம், ப்ளூராலிட்டியை நெகேட் பண்ணுறது. உபனிஷத் வந்து ப்ளூராலிட்டியை நெகேட் பண்ணிடுது. ஸோ உபனிஷத்தால் ப்ளூராலிட்டி நெகேட் பண்ணப்பட்டிருக்கு ஸ்ருத்யா. எப்படி? ஸ்வமுகேன, டைரக்டாக பண்ணுறதான். ஸ்வமுகேன அப்படின்னா லிட்ரல் மீனிங் தன்னோட வாயாலேயே உபனிஷத் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ப்ளூராலிட்டியே இல்லை அப்படின்னு ஸ்வமுகேன தன்னுடைய சொந்த வாயாலேயே உபனிஷத் வந்து சொல்கிறது. அப்படின்னா எப்படி, என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? டைரக்டாக உபனிஷத் வந்து
சொல்கிறது. இப்போ வந்து ப்ளூராலிட்டி சப்போஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு நாம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உபனிஷத்துனால ப்ளூராலிட்டியை நெகேட் பண்ண முடியுமா? உண்மையாகவே ப்ளூராலிட்டின்னு ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னால் உபனிஷத்தால் அதை ஒரு நாளைக்கும் நெகேட் பண்ண முடியாது. அதாவது ரியல் ப்ளூராலிட்டி இஸ் ரியல் அப்படின்னு சொன்னோன்னா அதை நெகேட்டே பண்ண முடியாது இல்லையா? ஏன்? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரியாலிட்டி? ரியாலிட்டினா முதல்ல என்னது? சத்தியம். சத்தியமோட டெஃபினிஷன் என்னது? திரிகாலே அப்படி திஷ்டதீதி சத்து. எது ஒன்று எப்பவுமே இருக்குமோ அது வந்து சத்தியம் அப்படின்னு படிக்கிறோம். அதையே கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? எது ஒன்று எப்பவும் இல்லாமல் போகாதோ அதை சத்தியம் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ எதை ஒன்று நீக்கவே முடியாதோ அபாதிதம் சத்தியம். எதை ஒன்று நம்மளால் நெகேட்டே பண்ண முடியாதோ அதுக்கு பேர் சத்தியம். அப்போ ப்ளூராலிட்டி வந்து சப்போஸ் ரியலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உபனிஷத்தால் அதை ஒரு நாளைக்கும் நெகேட் பண்ணவே முடியாது. சரி, ப்ளூராலிட்டின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது நான் எக்ஸிஸ்டண்ட் அப்படின்னு ப்ளூராலிட்டியை நம்மளால் சொல்ல முடியுமா? ப்ளூராலிட்டின்னு ஒன்று இல்லவே இல்லைப்பா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? எது ஒன்று இல்லவே இல்லையோ அதை ஸ்ருதியால் நெகேட் பண்ண முடியாது. கரெக்டா? இது ஒன்று இல்லவே இல்லையோ விச் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட், அதை வந்து ஸ்ருதியால் ஏன் நெகேட் பண்ண முடியாது? நெகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா யாராவது அதை பற்றி திங்க் பண்ண போகிறோமா? nobody is even going to bother about the non-existent thing இல்லையா? அப்போது எது எக்ஸிஸ்டண்ட்டோ அதை நெகேட் பண்ண முடியாது, எது நான் எக்ஸிஸ்டண்ட்டோ அதை நெகேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது எதை நெகேட் பண்ண முடியும்? எது சீமிங்லி எக்ஸிஸ்டண்ட்டோ அதை தான் நம்மளால் வந்து நெகேட் பண்ண முடியும். இப்போது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கயர் அதை நெகேட் பண்ண முடியுமா? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கயரை யாராலையும் நெகேட் பண்ண முடியாது. இப்போ கயராகவே நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தேர் இஸ் நோ மிஸ்கன்செப்ஷன். அதனால் ஓகே. யாரும் வந்து நம்மளை கூப்பிட்டு இங்கே பார் இது வெறும் கயர் தான், நீ கவலைப்படாதே, உன்னை நான் வந்து காப்பாற்றுறேன், நீ எதுக்குமே பயப்படாதே அப்படின்னு யாராவது சொல்லுவாளா நம்மக்கிட்ட? ஸ்னேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்னேக் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு ஸ்னேக் மிஸ்கன்செப்ஷனே இல்லை. அப்போது எப்போ ஸ்னேக்கை நெகேட் பண்ணணும், எப்போ ஸ்னேக்கை நெகேட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுறது? எப்போ ரோப்பை ஸ்னேக்காக மிஸ்டேக் பண்ணிக்கிறோமோ, சீமிங்லி எக்ஸிஸ்டண்ட் ஸ்னேக்கோடைய விஷன் எனக்கு இருக்கும் பொழுது அந்த சீமிங்லி எக்ஸிஸ்டண்ட் ஸ்னேக்கை தான் நம்மளால் நெகேட் பண்ண முடியும். அதை தான் நாம் நெகேட் பண்ணணும். அதனால தான் ஃபேக்டை ஒரு நாளைக்கும் நம்மளால் நெகேட் பண்ண முடியாது, ஆனால் ரூமரை நம்மளால் நெகேட் பண்ண முடியும். யாருமே எதுவுமே பேசலைன்னு வச்சுக்கோங்க, அன்டோல்டு ஸ்டேட்மெண்ட்டை நெகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேக்டை நெகேட் பண்ணவே முடியாது, ஆனால் அந்த ரூமர் இருக்கே அதை நம்மளால் நெகேட் பண்ண முடியும். ஏன்னா ரூமர் வந்து சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது. அதனால் அது என்ன சொல்கிறோம்? சதசத் விலக்ஷணம். அதை தான் மித்யா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஆங்கிள்லேருந்து ரியல், வேறொரு ஆங்கிள்லேருந்து அது ரியல் கிடையாது. அதை தான் நாம் மித்யா அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ருத்யா நானாத்வம் ஸ்வமுகேன நிவாரிதம்.
ஸோ உபனிஷத்தே தன்னோட வாயால் இந்த ப்ளூராலிட்டியை நெகேட் பண்ணும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது கதம் பாசகா பவேத், பின்ன நான் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேனே அது பின்ன என்னது, அது வந்து இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனே இந்த வேர்ல்டு, அது வந்து இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் செப்பரேட் ஃப்ரம் சத்தியம். இப்போ எப்படி வந்து இந்த அன்ரியல் ட்ரீம் இருக்குல்ல, அது வந்து எப்படி வேக்கர்லேருந்து செப்பரேட்டாக எக்ஸிஸ்ட் ஆகாதோ, அன்ரியல் ஸ்னேக்கு ரோப்லேருந்து எப்படி செப்பரேட்டாக எக்ஸிஸ்ட் ஆகாதோ, அது மாதிரி அன்ரியல் வேர்ல்ட் எதுலேருந்து செப்பரேட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது, ஆத்மாலேருந்து செப்பரேட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஸோ பாசகா அப்படின்னா இந்த வேர்ல்டு, எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கிற வேர்ல்டு. கதம் அந்யஹா பவேத், எப்படி அதால் செப்பரேட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியும். ஸோ ஆத்மாலேருந்து அதால் செப்பரேட்டாக இருக்க முடியாது, ரியாலிட்டியிலேருந்து அதால் செப்பரேட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஸோ பாசகா அப்படிங்கிற வேர்டு மூலியமாக சங்கரர் வந்து என்ன கன்வே பண்ணுறாருன்னா, இந்த மித்யாத்வம் இருக்கு இல்லையா, அதை வந்து கன்வே பண்ணுறார். ஏன்னா பாசகா அப்படின்னா அப்பியரன்ஸ் அப்படின்னும் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. பாசத்தே இது பாசகா. ஸோ எப்படி வந்து இந்த வேர்ல்டு அந்யஹா பவேத், எப்படி அதால் செப்பரேட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியும், எப்படி வந்து இது அப்சர்வர் ஆத்மாலேருந்து செப்பரேட்டாக இருக்க முடியும். எப்படி ட்ரீம் வேர்ல்டு அப்சர்வர் ஐலேருந்து செப்பரேட்டாக இருக்க முடியுமா, ட்ரீம் வேர்ல்டு அப்சர்வர் ஐலேருந்து செப்பரேட்டாக இருக்க முடியாது. அது மாதிரி இந்த யூனிவர்ஸ் ஜாக்ரத் வேர்ல்ட் அப்சர்வர் ஐலேருந்து செப்பரேட்டாக இருக்க முடியாது, எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஸ்திதே அத்வய காரணே, அந்த சத் ஆத்மா இருக்குல்ல, அத்வயம், அத்வயம்னா நான் டூவல் அப்படின்னு அர்த்தம். காரணம், காரணினா காரணம், அது வந்து என்னவா இருக்கான் அப்படின்னா, இந்த துவைத்த வேர்ல்டுக்கு இந்த அத்வய ஆத்மா காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ துவைத்த பிரபஞ்சத்துக்கு அத்வய ஆத்மா காரணம். இங்கே அத்வய காரணே அப்படின்னா அத்வைத்தத்தோட காரணம் அப்படின்னு தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிடக்கூடாது. அத்வய காரணி அப்படின்னா எது அத்வயம் அண்ட் எது காரணமோ அப்படி எடுத்துக்கணும். ஸோ எது அத்வயம் அண்ட் எது காரணம், ஆத்மா வந்து அத்வயம், ஆத்மா வந்து அனாத்மாவுக்கு காரணம். ஸோ அதிலேருந்து இந்த வேர்ல்டுனால செப்பரேட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. தேர்ஃபோர் அனாத்மா மித்யா அப்படிங்கிறதை சங்கரர் இங்கே சொல்கிறார். नेक्स्ट श्लोका नंबर 48. दोषोऽभिविहितश्रुत्या मृत्योर्मृत्युं स गच्छति इह पश्यति नानात्वं मायया वञ्चितो नरः. இது என்ன மந்திரமாக இருக்க முடியும், இது எந்த உபனிஷத்தோடைய மந்திரத்தை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இருக்க முடியும், அதே கட்டோபனிஷத்தோட அதே மந்திரம்தான். ஆனால் அந்த மந்திரத்தோடைய ரெண்டாவது லைன். போன ஸ்லோகம் வந்து அந்த மந்திரத்தோடைய ஃபஸ்ட்டு லைன், இங்கே வந்து அந்த மந்திரத்தோடைய ரெண்டாவது லைன். மிருத்யோஹோ மிருத்யும் ச கச்சதி இஹ நானாத்வம் பஷ்யதி அப்படின்னு அந்த மந்திரமானது வரும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் போன ஸ்லோகம், செகண்ட் ஹாஃப் வந்து இந்த ஸ்லோகம். ஸோ நேக நானா அஸ்தி அப்படின்னு வந்து போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா. ந இஹ நானா அஸ்தி அப்படின்னு அதை பிரிச்சுக்கணும். இஹ நானா ந அஸ்தி, இங்கே ப்ளூராலிட்டி இல்லவே இல்லை. அப்போ துவைத்தம் இல்லை அப்படிங்கிறத சங்கரர் வந்து கட்டோபனிஷத்தோட மந்திரத்தோட ஹெல்ப்போடு இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறார். ஸோ செகண்ட் ஹாஃபில் இந்த மந்திரம் என்ன சொல்கிறது,
இக நானாத்வம் பஷ்யதி. யார் இந்த ப்ளூராலிட்டியை இங்கே பார்க்கறானோ அவன் என்ன பண்ணுறாளாம், மிருத்யோஹோ மிருத்யும் கச்சதி. அப்படின்னா டெத்து டு டெத் அந்த பர்சன் ட்ராவல் பண்ணுவா. அப்படின்னா உபனிஷத் நம்மளை மிரட்டுறது, இன்ஃபேக்ட் த்ரெட்டன் பண்ணுறது. நீ துவைத்தத்தை அப்ரிஷியேட் பண்ணினேன்னு சொன்னால், ப்ளூராலிட்டியை நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன ஆகும், நீ டெத்து டு டெத்து ட்ராவல் பண்ணுவேன், மிருத்யூ டு மிருத்யூ ட்ராவல் பண்ணுவேன். அப்புறம் என்ன சொல்கிறது உபனிஷத், பேதம் பார்க்குறவா நிறையா வாட்டி செத்து போவா அப்படின்னு சொல்கிறது. எப்படி ஒருத்தன் நிறையா வாட்டி செத்து போக முடியும்? நிறையா வாட்டி பிறந்தான்னா நிறையா வாட்டி செத்து போக முடியும். ஸோ புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணமே பியூட்டிஃபுல்லாக வேறு மாதிரி. ஏன்னா இது யாருடைய டிபார்ட்மெண்ட்டு, யமதர்ம ராஜாவுடைய டிபார்ட்மெண்ட்டுங்கனால பியூட்டிஃபுல்லாக அவர் ஜனனம் டு மரணம் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லாமல் அழகாக மரணம் டு மரணம் நீ ட்ராவல் பண்ணுற அப்படின்னு சொல்கிற. ஸோ எப்படி இருக்குமா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். யாவத் பரியந்தம் வேத திருஷ்டிஹி திஷ்டதி தாவத் பரியந்தம் மிருத்யோஹோ ச மிருத்யும் கச்சதி. இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி போட்டுக்கலாம். தத்துவபோதால ஜென்ம மரணாதி ரூப சம்சாரோ ந நிவர்த்தத்தேன்னு படித்தோம் இல்லையா, இங்கே என்ன போட்டுக்கணும், மிருத்யோஹோ ச மிருத்யும் கச்சதி. அப்போ சம்சார சைக்கிள் கண்டினியூ ஆகும். அப்போ அவனால் மார்டாலிட்டியிலேருந்து ஒரு நாளைக்கும் வெளியில் வரவே முடியாது. ஆனால் நாம் என்ன ப்ரே பண்ணிக்கிறோம், அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய. மூணாவதுலேருந்து இம்பார்ட்டன்ட் என்னது, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. என்ன கேட்குறோம், தெரிஞ்சு கேட்குறோமோ தெரியாமல் கேட்குறோமோ, என்ன கேட்குறோம், எனக்கு அமிர்தம் வேணும், மார்டாலிட்டி டு இம்மார்டாலிட்டி நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டேன்னா உபனிஷத் சொல்கிறது ப்ளூராலிட்டியை ட்ராப் பண்ணு, உனக்கு இன்ஸ்டன்டேனியஸாக இம்மார்டாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ப்ளூராலிட்டியும் மார்டாலிட்டியும் எப்படி அப்படின்னா ஒரே காயினோட ரெண்டு சைட்ஸு. இப்போ ப்ளூராலிட்டியை நாம் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா மார்டாலிட்டியையும் நாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆனால் நமக்கெல்லாம் என்ன ஆசை, நானாக இருக்கணும், நிறைய வகை வகையாக இருக்கணும், ஆனால் மார்டாலிட்டி மட்டும் எனக்கு இருக்கக்கூடாது. மார்டாலிட்டியை ரிஜெக்ட் பண்ணால் ப்ளூராலிட்டியையும் சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால என்ன சொல்கிறார், யஹ இஹ நானா பஷ்யதி, யார் ப்ளூராலிட்டியை பார்க்கிறாளோ சஹ மிருத்யோ மிருத்யும் கச்சதி, மார்டாலிட்டி டு மார்டாலிட்டி அந்த பர்சன் ட்ராவல் பண்ணுவான். டெத்து டு டெத்து போகிறது ஏன், ப்ளூராலிட்டியை பார்க்கறதுனால. சரி, ப்ளூராலிட்டியே எனக்கு ஏன் தெரியறது, சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ப்ளூராலிட்டி தெரியுது. சிம்பிளில் இது. சரி, சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ப்ளூராலிட்டி போயிடுமா, சரியாக போயிடுமா? சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் அது ப்ளூராலிட்டியை டெஃபினட்டாக ரிப்போர்ட் பண்ணியே தீரும். பின்ன எப்படி ப்ளூராலிட்டியை பார்க்கறத நாம் நிறுத்துறது? நாட் சீயிங் ப்ளூராலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட் சீயிங் ப்ளூராலிட்டி ஆஸ் ரியாலிட்டி. இப்போ வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத நம்மளை யாரும் நிறுத்தவே சொல்லலை. நம்ம வேர்ல்டை தாராளமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி பார்க்குறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமா இல்லை மித்யாவா? இப்போது அலையை பார்க்குறோம், அலையை பார்க்கறது ஸ்டாப் பண்ண வேண்டாம், அலையை பார்க்கலாம். ஆனால் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பார்க்கலாம்? இப்போ அலையை நான் பார்க்குற அலை இருக்கே,
அதோட பர்த்து, அதோட டெத்து, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ப்ளூராலிட்டி, அதெல்லாம் அல்டிமேட் ரியாலிட்டி கிடையாது. அப்போ எது அல்டிமேட் ரியாலிட்டி? ஜலம் மட்டும்தான் ரியல். ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே. இந்த இடத்துல வேவே அப்படின்னு போட்டுக்கோங்க. வேவ் பற்றி படித்தோம் இல்லையா? வேவ் அழியும் பொழுது ஜலம் அழியறது இல்லை. அது மாதிரி இங்கே வந்து சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் சக்ஷுகு இருக்குல்ல, ஃபிசிக்கல் கண்ணு எதை ரிப்போர்ட் பண்ணும்? ப்ளூராலிட்டியை காமிக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஞான சக்ஷுகு இருக்கே, அது எதை ரிவீல் பண்ணும்? அத்வைதத்தை நமக்கு அது காமிக்கும். சைத்தன்யம் ஏவ சத்தியம் அப்படிங்கிற உண்மையை நம்மளுடைய ஞான சக்ஷுகு காமிக்கும். இப்போ சைத்தன்யம் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் மேட்டருங்கிற படம் ஓடிண்டே இருக்கும். இந்த 100 நாள் 200 நாள்லாம் இல்லை, கண்டினியூவஸாக அது வந்து ஓடிண்டே இருக்கும். அதனால வந்து சங்கரர் இங்கே என்ன சொல்கிறார்? உபனிஷத்தே வந்து ப்ளூராலிட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் போகாத, ஏன்லாம் சொல்லலை, ஓகே, அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொன்னால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம்? அந்த இடத்த ஆக்சுவலாக நாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி இப்போ வந்து உபனிஷத்தை என்ன சொல்கிறது? யார் ப்ளூராலிட்டியே பார்க்குறாளோ அவள் வந்து டெத் டு டெத்து போகிறா, ஆர் டெத் டு டெத் ட்ராவல் பண்ணுவா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறதுனா எக்ஸாக்டாக அது எதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது? ப்ளூராலிட்டியை உபனிஷத் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இதுக்கு பேர் வந்து பேத நிந்தா அப்படின்னு பேர். இந்த மெத்தடுக்கு பேர் பேத நிந்தா. இதுதான் வந்து மித்யாத்வம்க்கு பிரமாணம். பேத நிந்தா தான் பேத மித்யாத்வம்க்கு பேதம் மித்யாத்வம் அப்படிங்கிறதுக்கு எது ப்ரூஃபு அப்படின்னா பேத நிந்தா. ஸோ பேதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது மூலமாக பேதம் மித்யா அப்படின்னு நம்மளுக்கு உபனிஷத் வந்து சொல்கிறது. ஸ்ருத்யா தோஷக அப்பி விஹிதா. ஸ்ருத்யா அப்படின்னா இந்த இடத்துல வந்து கட்டோபனிஷத்தை இந்த ஸ்லோகம் வந்து ரெஃபர் பண்ணுறது. தோஷக அப்பி விஹிதா. தோஷக அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். விஹிதானா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. உபனிஷத்துலேயே நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்கு? ப்ளூராலிட்டியை பார்க்கறதுக்கு. ஸோ இப்படி பார்த்தா என்ன ஆகும்? ஸோ உபனிஷத் வந்து அந்த நாம் வந்து அந்த இதிலெல்லாம் பார்ப்போம்ல, இந்த இபி போர்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் சிம்பிள் போட்டிருப்பாள்ல, ஒரு ஸ்கல்லு அப்புறம் 2 போன்லாம் போட்டு நம்மளை வந்து என்ன அது என்ன அபாயம் அப்படின்னு சொல்லி அது போட்டிருப்பான். அப்போ வந்து அந்த இபி போர்டு வந்து இந்த ஜென்மத்துக்கு மட்டும் போடுறது அபாயம் அப்படின்னு. ஆனால் கட்டோபனிஷத் வந்து அந்த போர்டு சிம்பிளை போட்டு ஜென்மா டு ஜென்மா அந்த டேஞ்சர் போர்டை வந்து நமக்கு போட்டு காமிக்கிறது. ரிப்பீட்டட் டெத்ஸ் பற்றி வந்து உபனிஷத் வந்து நம்மளை என்ன சொல்லலாம், வார்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்ல, எச்சரிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இந்த மாதிரி இருந்தும் ஏன் வந்து மக்கள் இப்படி ப்ளூராலிட்டியை பார்க்கிறா? ஏன் அவளுக்கு புரியவே மாட்டேங்கிறது? ஏன்? நரஹா மாயையா வஞ்சிதா. இந்த ஹியூமன் பீயிங் மாயாவால் டெல்யூட் ஆகி இருக்கான். அவித்யானால் அவன் இப்படி பண்ணுறான். வஞ்சிதம்னா டெல்யூடட் ஆர் மிஸ்லெட். வஞ்சிக்கப்பட்டன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் லிட்ரலி. ஸோ மாயானால் இப்படி நடக்கிறது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அதனால தான் நானாத்வம் பஷ்யதி. எப்படி வந்து கனவில் நம்மளுக்கு ப்ளூராலிட்டி ஏற்படுறது? எதனால் கனவில் ப்ளூராலிட்டி ஏற்படுறது? நித்ரையா வஞ்சிதா இல்லையா? தூக்கத்தினால கனவு வந்து இந்த ப்ளூராலிட்டி நம்மளுக்கு ஏற்படுறது. ஏன்னா ட்ரீம்க்கு எது காரணம்? நித்ரா.
இந்த ட்ரீம்க்கு எது காரணம்? மாயா. அதனால தான் மாயாவுக்கு என்ன இன்னொரு பேர்? மகாநித்ரா அப்படின்னு மாயாக்கே வந்து ஒரு பேர் இருக்குது. இப்போ பெரிய நித்ரா பெரிய லெவலில் வந்து டுவாலிட்டியை க்ரியேட் பண்ணுறது, சின்ன நித்ரா வந்து கனவு அப்படின்னு சின்ன டுவாலிட்டியை க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 49. ब्रह्मणः सर्वभूतानि जायन्ते परमात्मनः तस्मादेतानि ब्रह्मैव भवन्तीत्यवधारयेत्. ஸோ அகெயின் இந்த ஸ்லோகமும் வந்து ஸ்ருதியுடைய ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படுறது. ஸோ இந்த போர்ஷன் முழுக்கவே வந்து இப்படி தான், ஏதாவது ஒரு உபனிஷத்தை ரெஃபர் பண்ணி தான் சங்கரர் வந்து இந்த மித்யாத்ம நிச்சயம் வந்து பண்ணுறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் எந்த உபனிஷத்தோட ரெஃபரன்ஸ் வருது? ஜாயந்தே. அதான் க்ளூ. यतो वा इमानि भूतानि जायन्ते येन जातानि जीवन्ति यत्प्रयन्त्यभिसंविशन्ति तत् विजिज्ञासस्व तद्ब्रह्मेति सतपोतप्यत सतपस्तप्त्वा. ஸோ இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் மந்திரம். சரி, இந்த மந்திரத்தில் பிரம்மனை உபனிஷத் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது? அப்படின்னா உபாதான காரணம். பிரம்மன் தான் இந்த வேர்ல்டோட உபாதான காரணம் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர்ல்டுடைய சப்ஸ்டன்ஸ் இருக்கே அது வந்து பிரம்மன். இப்போ பிரம்மன் காரணம், வேர்ல்டு வந்து காரியம். பிரம்மன் காஸ், வேர்ல்டு வந்து ப்ராடக்ட். ஸோ இதை வச்சுட்டு தான் இப்போ நாம் வந்து டிரைவ் பண்ணணும். இப்போ உட்டு வந்து ஃபர்னிச்சரோடைய காஸ் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? உட்டை தவிர ஃபர்னிச்சர்னு ஒன்று செப்பரேட்டாக இல்லை. கோல்டு வந்து ஆர்னமெண்ட்ஸோடைய காஸ் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த டிரைவ்ட் ஐடியா? நோ ஆர்னமெண்ட் செப்பரேட் ஃப்ரம் கோல்டு. அது மாதிரி இப்போ ஜெனரிக் இன்ஃபரன்ஸ் நாம் என்ன பண்ணலாம்? இந்த காரியத்தையும் காரணத்தையும் வச்சு காரியம் காரண வியதிரிக்தம் ந பவதி. கரெக்டா? காரியம் காரண வியதிரிக்தம் ந பவதி. A product cannot exist separate from its cause. சரி, இங்கே வந்து பிரம்மன் காரணம் ஆர் ஆத்மா காரணம், அனாத்மா காரியம். அப்போ என்ன இன்ஃபரன்ஸு? அனாத்மா ஆத்ம வியதிரிக்தம் ந பவதி. ஏன்? ஆத்ம காரணத்வாத். இங்கே அனாத்மாவை பற்றி பேசுறதுனால ஆத்ம காரியத்வாத் அப்படின்னு சொல்லணும். அனாத்மா ஆத்ம வியதிரிக்தம் ந பவதி. வை? ஆத்ம காரியத்வாத். அனாத்மா இஸ் ஆத்மாஸ் ப்ராடக்ட். ஸோ அனாத்மா ஆத்மாலேருந்து வேறானது இல்லை. ஏன்னா அது ஆத்மாவோட ப்ராடக்டாக இருக்கிறதுனால. ஸோ இங்கே என்ன சொல்கிறது? சர்வபூதானி ஜாயந்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பீயிங்ஸும் பிறக்கிறது. எதிலிருந்து? பிரம்மணஹ சர்வபூதானி ஜாயந்தே, பிரம்மன்லேருந்து. ஸோ அந்த பிரம்மன் என்ன எப்படிப்பட்டது? பரமாத்மனஹா. அதுதான் என்னுடைய ஓன் நேச்சர், என்னோட ஹையர் நேச்சர் வந்து அந்த பிரம்மன். பரமாத்மனஹா பிரம்மணஹா சர்வபூதானி ஜாயந்தே. இப்படி வந்து வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து நாமரூபமோ அதனுடைய சப்ஸ்டன்ஸ்
ஜலமோ அது மாதிரி என்டையர் வேர்ல்டு வந்து நாமரூபம், அதோடைய சப்ஸ்டன்ஸ் பிரம்மன் ஆர் ஆத்மா. அதனால தான் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மநாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. அது என்ன சொல்கிறது? எல்லாம் பிரம்மன், பிரம்மமயம் ஜகத்து அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஸ்லோகம். ஸோ பிரம்மைவ அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தக்ஷிணதः ச உத்தரேன அப்படிலாம் படித்தோம் இல்லையா? இது எங்கே படித்தோம்? முண்டகோபனிஷத்தில் படித்தோம். ஸோ பரமாத்மனஹா பிரம்மணஹா சர்வபூதானி ஜாயந்தே. ஸோ இந்த ஸ்லோகத்தில் ஜாயந்தே மட்டும்தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் நாம் என்னெல்லாம் சப்ளை பண்ணிக்கணும்? ஜீவந்தி பிரயந்தி அபிசம் விஷந்தி அதெல்லாம் நாம் வந்து சேர்த்துக்கணும். அந்த ஸ்திதியும் லயமும் நம்ம வந்து சப்ளை பண்ணிக்கணும். தஸ்மாத். ஸோ பிரம்மன் தான் காரணம்னா ஏதானி பிரம்மைவ பவந்தி. கரெக்டு தானே? இப்போ பிரம்மன் தான் இந்த வேர்ல்டுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாம் பின்ன என்னது? பிரம்மன் மட்டும்தான். பிரம்மன் வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இது அவதாரயேத் அப்படின்னா மேயுனோ, இப்படிங்கிறதை நீனு தெரிஞ்சுக்கோ, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ இதில் வந்து நம்ம சொல்லலாம் 2 உபனிஷத்துடைய விஷயம் இருக்குதுன்னு சொல்லலாம். தைத்திரியமும் இருக்குது, முண்டக உபனிஷத்தையும் வந்து ரெஃபர் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 50. பிரம்மைவ சர்வநாமானி ரூபானி விவிதானி ச கர்மாண்யபி சமக்ராணி விபர்தீதி ஸ்ருதிர்ஜகௌ. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்லோகம் வந்து பிருஹதாரண்யக உபனிஷத்தை சங்கரர் வந்து ரெஃபர் பண்ணுறார். ஸோ பிருஹதாரண்யக உபனிஷத் வந்து வேர்ல்டை டிஃபைன் பண்ணுறது. வாட் இஸ் வேர்ல்ட் அப்படின்னா உபனிஷத் என்ன சொல்கிறது? நாம ரூப கர்ம ஜகத்து அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது. வாட் இஸ் வேர்ல்ட்? நேம், ஃபார்ம், ஃபங்க்ஷன், இந்த 3ம் சேர்ந்தது தான் வேர்ல்ட். ஸோ நாம அப்படின்னா என்ன அர்த்தம்? நேம்ஸ். ரூப அப்படின்னா ஃபார்ம்ஸ் மட்டும் கிடையாது, ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாமும் வந்து இந்த ரூபாவில் போட்டுக்கணும். கர்ம அப்படின்னா ஃபங்க்ஷன், அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும்ல அது. ஏன்னா நாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்பையே ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு தான் கொடுக்குறோம். கரெக்டாக? பர்டிகுலர் ஷேப்பே எதுக்கு கொடுக்கப்படுறது அப்படின்னா அந்த திங்க் பண்ண போகிற ஃபங்க்ஷனுக்கு தான் ஒரு பர்டிகுலர் ஷேப் ஆனது கொடுக்கப்படுறது. இப்போ வளையல் அப்படிங்கிற ஷேப்பு எதுக்கு கொடுக்கப்படுறது அப்படின்னா அது வந்து கையே அலங்கரிக்க போகிறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த பேங்கிள் அப்படிங்கிற ஷேப்பே வந்து கொடுக்கப்படுறது. அப்போனா அது வந்து இட் ஹேஸ் டு சர்வ் சர்டன் பர்பஸ். இப்போ களிமண் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸாக ஏன் ஆகிறது அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் பர்பஸை வந்து சர்வ் பண்ணணும். இப்போ நாம ரூப கர்ம, ரூபம் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன சேஞ்ச் ஆகும்? நாம இஸ் ஆல்சோ சேஞ்ச்டு. நாம சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபங்க்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஸோ நாம ரூப கர்ம இது 3ம் சேஞ்ச் ஆனாலும் அதோடைய சப்ஸ்டன்ஸ் இருக்கே அது எப்படி இருக்கும்? அது சேஞ்சே ஆகாமல் அப்படியே இருக்கும். எது வந்து இந்த நாம ரூப கர்மக்கு எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறதோ அது எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணாமல் அப்படியே இருக்கும். அப்போ சேஞ்ச் ஆகிறது நாம ரூப கர்ம, சேஞ்ச் ஆகாதது அதோடைய சப்ஸ்டன்ஸ். இப்போ அதுதான் நாம் அதிஷ்டானம் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் காரணம் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ எது அல்டிமேட் அதிஷ்டானம்? இப்போ வந்து ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா ஆர்னமெண்ட்ஸுக்கு எது அதிஷ்டானம்? கோல்டு அதிஷ்டானம். எர்தன்வேருக்கு கிளே வந்து அதிஷ்டானம். பட் வாட் இஸ் தி அல்டிமேட் அதிஷ்டானம்? பிரம்மைவ. ஸோ சங்கரர் இங்கே என்ன சொல்கிறார்? உபனிஷத் சொல்கிறதுன்னு சங்கரர் சொல்கிறார் பிரம்மைவ. பிரம்மைவ விபர்த்தி. விபர்த்தி அப்படின்னு சொன்னால் இட் லென்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இட் சஸ்டெயின்ஸ் அப்படின்னு அர்த்தம். சத்தா பிரதாதா, எது ஒன்று சத்தை கொடுக்கறதோ லெண்டு பண்ணுறதோ. ஸோ பிரம்மன்னா நீங்கள் வந்து ஆத்மா அப்படின்னு பேரலாக போட்டுக்கணும். ஸோ ஆத்மா லென்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டு எதுக்கெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கறதா? சர்வநாமானி, ஆகாஷா வாயு அக்னி ஜலம் பிருத்திவி, எல்லா நாமாக்கும் அது எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறது. நாமாக்கு மட்டும் இல்லை, விவிதானி ரூபாணி, எல்லா விதமான ஷேப்ஸுக்கும் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸுக்கும், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த, இது எல்லாத்துக்கும் பிரம்மன் தான் எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறது. அப்புறம் என்னது? சமக்ராணி கர்மாணி, எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுக்கும் கூட பிரம்மன் தான் வந்து எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறது. அப்போ என்டையர் அனாத்மா பிரபஞ்சத்தை பிரம்மைவ விபர்த்தி, பிரம்மன் தான் சஸ்டெயின் பண்ணுறது. இது ஸ்ருதிஹி ஜகௌ. ஜகௌனா கூறுகிறது, சொல்கிறது, மென்ஷன் பண்ணுறது. இப்படி உபனிஷத் வந்து சொல்கிறது. ஸோ இதிலேருந்து உபனிஷத் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறது? ஆத்மா இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிறது, ஆனால் அனாத்மா ஆத்மாவை டிபெண்ட் பண்ணி எக்ஸிஸ்ட் ஆகிறது. அப்போ எது தன்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேறு ஒன்று டிபெண்ட் பண்ணுறதோ அதுக்கு பேர் என்னது? மித்யா. எது இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிறதோ அதுக்கு என்ன பேர்? சத்தியம். அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா, தேர்ஃபோர் அத்வைத்தம். ஸோ இப்படி எல்லா டெரிவேஷனும் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனலாக அத்வைத்தத்தை நாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 51. சுவர்ணஜாயமானஸ்ய சுவர்ணத்வம் ச சாஸ்வதம் பிரம்மணோ ஜாயமானஸ்ய பிரம்மத்வம் ச ததா பவேத். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம ரூப கர்ம இது எல்லாம் வந்து பவுண்டு டு சேஞ்ச். இப்போ வந்து பேங்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த பேங்கிள் அப்படிங்கிற நாமரூப கர்மாவை இப்போ நாம் செயின் அப்படிங்கிற நாமரூப கர்மாவாக சேஞ்ச் பண்ணலாம். செயின் அப்படிங்கிற நாமரூப கர்மாவை வேறு ஏதாவது மோதிரம் அப்படின்னு ஒரு நாமரூப கர்மாவாக நாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்படி எல்லாம் இந்த நாமரூப கர்மா சேஞ்ச் ஆகிண்டே இருக்கும் பொழுது பேங்கிள் இருந்ததில்ல, அதை பார்த்து திஸ் இஸ் கோல்டு சொல்லலாமா முடியாதா? செயினாக இருக்கும் பொழுது அதை பார்த்து திஸ் இஸ் கோல்டு சொல்லலாமா முடியாதா? ரிங்காக இருக்கும் பொழுது அதை பார்த்து திஸ் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நாமரூப கர்மா சேஞ்ச் ஆகிண்டே இருக்குது. ஆனால் எது சேஞ்சே ஆகலை? கோல்டுனஸ் இருக்குல்ல, அது வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை, அது வந்து அழியிறதே இல்லை. ஸோ நாமரூப அழிஞ்சு போய்டுறது, ஆனால் கோல்டுனஸ் இஸ் நாட் லாஸ்ட். அது மாதிரி வேர்ல்டு சேஞ்ச் ஆகலாம், பிளானட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகலாம், ஸ்டார்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகலாம். மரம் இருக்குல்ல, மரம் கூட கல்லாக மாறலாம். மரம் எப்படி கல்லாக மாறும்? ஃபாசில் ஆச்சுன்னா மாறும், பெட்ரிஃபைடு வுட் அப்படின்னு பேர். ஆனால் அந்த மாதிரி ஆகிறதுக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளவோ க்ரோர் இயர்ஸ்
வெயிட் பண்ணணும். 2 crore years மரம் வந்து அப்படியே மரம் மாதிரியே இருந்ததுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா கல்லாக மாறிடும். அப்போது அது வேர்ல்டாக இருக்கும் பொழுது திஸ் இஸ் பிரம்மன் அப்படின்னு சொல்லலாம். மரத்தை பார்த்து திஸ் இஸ் பிரம்மன். 2 கோடி வருஷம் கழித்து அது கல்லாக ஆகும் பொழுது அதை பார்த்து திஸ் இஸ் பிரம்மன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ எது மாறுறதே இல்லை? பிரம்மத்வம் மாறுறது இல்லை. பிரம்மத்வம் ததா பவேத். எசென்ஷியல் நேச்சர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படியே இருக்கும். சுவர்ணாத் ஜாயமானஸ்ய சுவர்ணத்வம் ச சாஸ்வதம். வேரியஸ் கோல்டன் ப்ராடக்ட்ஸ், கோல்டுலேருந்து பிறக்கிற வேரியஸ் ப்ராடக்ட்ஸில் என்ன இருக்குது? சுவர்ணத்வம் ச சாஸ்வதம். கோல்டுனஸ்ஸு எப்போ இருக்கும்? சாஸ்வதம், எப்பவும் இருக்கும், ஆல் த டைம் இருக்கும். ஆல் த டைம் இருக்கும் அப்படின்னா அது சத்தியம் அப்படின்னு அல்டிமேட் சத்தியம்னு எடுத்துகிட்டக்கூடாது. இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்படுறது, சரியா? கோல்டு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டுறாதீங்க. இந்த ஆஃபீஸ்லலாம் வந்து பர்மனெண்ட் சொல்வாள்ல, அந்த மாதிரி இது ரிலேட்டிவ்லி பர்மனெண்ட். நம்ம அன்றைக்கி தான் பர்மனெண்ட் பண்ணியிருப்போம், அடுத்த நாள் ஆஃபீஸே இருக்காது. அந்த மாதிரி பர்மனெண்ட் இது, சரியா? பிரம்மணோ ஜாயமானஸ்ய. அப்போ இங்கே என்னது? வேர்ல்டு. பிரபஞ்சஸ்ய பிரம்மன்லேருந்து வந்த வேர்ல்டில் ஆல் த டைம் என்ன இருக்கும்? பிரம்மத்வம் ததா பவே. ததானா இந்த இடத்துல எதை போட்டுக்கணும்? போன லைனில் இருக்கிற சாஸ்வதம் அதை எடுத்து இங்கே போட்டுக்கணும். பிரம்மத்வம் சாஸ்வதம், வேர்ல்டோட சப்ஸ்டன்ஸ் பிரம்மன். சரி, இந்த வேர்ல்டில் வேர்ல்டுன்னு பேசுகிறோமே, இந்த வேர்ல்டில் நாம் இருக்கோமா இல்லையா? ஆர் வி இன்க்ளூடட் ஆர் நாட்? இல்லை நான் வேறு, வேர்ல்டு வேறையா? வேர்ல்டில் நான் இருக்கேனா இல்லையான்னு முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்க, சரியா? வேர்ல்டு பிரம்மத்துவத்தை லூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் பிரம்மத்துவத்தை லூஸ் பண்ணுறது இல்லவே இல்லை. என்னோட எசென்ஷியல் நேச்சர் பிரம்மன். மேலோட்டமாக பார்க்குறதுக்கு வேணால் 2 கை 2 கால் தலை அதெல்லாம் வந்து நாம ரூப கர்ம இதெல்லாம் இருந்தாலும் என்னோடய எசென்ஷியல் நேச்சர் என்னது? பிரம்மன். அதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல், அதெல்லாம் மாறக்கூடியது. பாடி அவுட் ஆஃப் ஷேப் போயிடும், மைண்ட் அவுட் ஆஃப் ஷேப் போகும். ஆனால் அந்த பீயிங்னஸ் இருக்கே, சத்து சித்து, அது அப்படியே தான் இருக்கும். பிரம்மத்வம் ததா பவேத். ஐ வாஸ் பிரம்மன், ஐ ஆம் பிரம்மன், ஐ வில் எவர் பி பிரம்மன். அப்போ இங்கே வந்து அகம் பிரம்மாஸ்மி அதுக்காக இங்கே வந்து இந்த விஷயத்தை பேசலை. அது வந்து சென்ட்ரல் தீம் கிடையாது. நம்மளுடைய சென்ட்ரல் தீம் வந்து அனாத்ம மித்யாத்வம். அதையும் நாம் கூடவே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 52. स्वल्पमप्यन्तरं कृत्वा जीवात्मपरमात्मनोः यः सन्तिष्ठति मूढात्मा भयं तस्याभिभाषितम्. ஸோ இந்த ஸ்லோகம் இருக்குல்ல, 52வது ஸ்லோகம். ஆக்சுவலாக நாம் வந்து 47 and 48 கூட சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு 47 and 48 என்ன பார்த்தோம் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கணும். துவைத தரிசன நிந்தா பார்த்தோம் இல்லையா, பேத தரிசன நிந்தா பார்த்தோம். அது உபனிஷத் வந்து பேதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். யார் ப்ளூராலிட்டியை பார்க்குறாளோ அவள் மார்டாலிட்டி டு மார்டாலிட்டி ட்ராவல் பண்ணுறா. ஸோ இங்கே வந்து அது கட்டோபனிஷத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா. இங்கே என்ன உபனிஷத்து? உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி
तत्त्वेव भयं विदुषो मन्वानस्य ततप्येष श्लोको भवति. इदेन उपनिषत् தைத்திரிய உபனிஷத். உதரம் அந்தரம் குருதே. சின்னதா குட்டியாக நீ பேதத்தை பார்த்தேன்னா கூட எய்தர் ஜீவ ஜகத் பேதம் ஆர் ஜீவ ஈஸ்வர பேதம் ஆர் ஜகத் ஈஸ்வர பேதம், 3 தானே இருக்கு. இண்டிவிஜுவல், வேர்ல்டு, ஈஸ்வரா. இந்த ட்ரையாங்கிளில் ஏதாவது நீ ஸ்லைட்டஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தேன்னா கூட, அகெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்னது, டிஃபரன்ஸை ரியலாக பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா என்ன ஆகும், தஸ்ய பயம் பவதி. கான்ஸ்டண்ட்டாக உன் கூட என்னவும் இருந்துகிட்டே இருக்கும், பயம் இருந்துட்டே இருக்கும். த்விதீயாத்வை பயம் பவதி, பிருஹதாரண்யக உபனிஷத் சொல்கிறது. இப்போ துவைத்தம் காசஸ் ஃபியர். இப்போது தூங்கும் பொழுது உங்கள் மேலே ஒரு பெரிய பாம்பு படுத்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயம் ஏற்படுமா? நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது. ஏன்னா அந்த இடத்துல நோ டூவாலிட்டி. அப்போ டூவாலிட்டி தான் பயத்துக்கு காரணம். அதனால டூவாலிட்டியை ரியலாக பார்க்காதே அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.